மக்களே, ஸோ எப்படி இருக்கீங்க எல்லோரும்? லாஸ்ட்டு ஒரு மண்டே பிச்சுக்கிற மாதிரி ஒரு கவரை பண்ணோம். ஸோ அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிலாம் விஷ் பண்ணிங்க. ஆனால் இந்த வாட்டி இல்லை, நம்மளே திருப்பி போடுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ வழக்கம் போல் கவரப்பு ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பாடினா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஸோ கவரப்பு ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா, நம்ம எல்லோரும் நினச்சிக்கிறது என்ன, போகிறோம் டேட்டு போடுறோம் கவர் பண்ணுறவாங்கப்பா இவங்க, அது இது ஃபுல்லாக கவர் ஆகிடும்னு நினைப்போம். ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு கவரப்புக்கு சர்டன் டைம் தேவைப்படுது. மினிமம் ஒரு 2 செஷனாச்சு எடுக்கும். சிங்கிள் செஷனில் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் சின்ன டேட்டுலாம் பெரிய டேட்டு எதுவும் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. அதுக்கு காரணம் அதுக்கான டைம் நம்ம தரதில்லை, அதுக்கான ஒர்க் ப்ராசஸ் எது ஒன்றுமேக்கான டிசைனு எல்லாமே அமையணுங்க. சும்மா நம்ம பண்ணோம் இந்த பிளாக் அடிக்கிறது யார் வேணால் பண்ணுருவாங்கல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணுன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ நீங்கள் இன்ஸ்டா ஃபேமஸாக, அது ஃபேமஸ் இந்த ஃபேமஸ்னு. ஆனால் உண்மையில் நான் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சிருந்தா இப்போ இருக்க ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே ஆகிருக்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ காலம் இருக்கும். ஃபேமஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஏறும் இறங்கும். ஆனால் நம்ம கிளைண்ட்டு மனசில் எந்த அளவுக்கு நிற்கிறோம், நம்ம ஒர்க் எந்த அளவுக்கு பேசுனா ரொம்ப முக்கியம். கவரப்பில் அவர் எதிர்பார்க்காத மாதிரி, நான் சும்மா வார்த்தைக்கெலாம் சொல்ல, அவர் எதிர்பார்க்காத மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் அது உள்ள நிறைய இடைஞ்சல்கள்லாம் நடந்தது. கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய நம்பிக்கையில் வந்தார். ப்ரோ இது கவர் பண்ணிடலாம் ப்ரோ, நான் எனக்கு ஒரு 4-5 இடம் போனேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு சரியில்லை, இது சூப்பராக கவர் பண்ணும். அதுக்காக தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்களோட நம்பிக்கைக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். நேற்றும் இந்த சேடாக ஒரு வீடியோ போட்டேன், ப்ராங்க்குன்றீங்க. ஏங்க நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறேன், மனம் உருக்கி ப்ராங்க் இவர் பண்ணுறவார் கவரப்புன்னு. ஸோ இந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, நானே நம்பலை, ஆனால் நீங்கள் நம்புனீங்களே, அதனால் நான் பண்ணியிருப்பேன். அது போன என் கிளைண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டார். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை எனக்கு லைன் தான் ப்ரோ வேணும்ட்டார். நானும் ஊரில் இருக்க லைன்லாம் எடுக்கிறேன், அவருக்கு அந்தளவுக்கு எடுக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கல்ப்சர் பேஸ்டில் லைன் எடுத்தோம். அந்த லைன் நான் ஃபோட்டோ இங்கே போடுறேன். ஸோ இதை தான் எடுத்து ஒர்க் பண்ணோம். ஆனால் தெளிவாக சொன்னேன் ப்ரோ மினிமம் 3லேருந்து 4 செஷன் ஆகும்னு. கிட்டத்தட்ட 3 மாதமாக ஒர்க் பண்ணேன். அதனால தான் சரியாக வீடியோ வரல. ஸோ மன்னிச்சிருங்க. அண்ட் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு 50K ரீச் ஆகிட்டோம். 100K ரீச் ஆக நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா வாட்ச் பண்ணுறீங்க, 1 லட்சம் 2 லட்சம் வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஜென்யூனான டேட்டூ போகணுன்னு நினச்சா மறக்காமல் என்ன சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லைன் செஷன் ஆரம்பித்தோம். அப்போ இந்த லைனுக்கு லைன் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த லைன் ஒர்க் பண்ணும்போது ப்ரோ ஓகே தான். நெக்ஸ்ட் அதில் பேட்ச் ஒர்க் பண்ணோம். அதாவது எப்படின்னா கலர் பேக்கிங் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஓகே பெயின் ஒண்டி இருந்தது. ஓகே ப்ரோ அவருக்கும், ஏன்னா நம்ம ஒரு பாடியை எடுத்துக்கினா ரிப்பேர் பண்ணுற தப்பே தான். அதாவது ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். அதுக்குள்ளே பாடியே ஹீட் ஆகிடும். 6 மணி நேரம் தொடர்ந்து டேட்டூ போடலாம், இல்லை 8 மணி நேரம். அதுக்கு மேலே தொடர்ந்து பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின்னு டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகம். இது தெரியாமல் இஷ்டத்துக்கு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் செஷன்ஸ் ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 6-8 மணி நேரம் அவர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது அந்த ஹீட்டு தானே. ஸோ டேட்டூன்றது ஃப்ரிக்ஷன் ஹீட்டு இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ அதாவது சப்சைட் ஆகும். ஒரு 15 நாள் தேவைப்படுது. 15 டேஸ் கழித்து அடுத்த செஷன் போகும்போது அது பீல் ஆஃப் ஆகிருந்தது. ஸோ ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கு சீக்கிரமாக ஹீல் ஆனவங்களும் இருக்காங்க, லேட்டாக ஹீல் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க, இதோடு நிறுத்திடலான்னு. ஸோ எனக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் எப்போவுமே வாட்ஸ்அப்பில் எனக்கு அட்டன் பண்ணுற கிளைண்ட்ஸை நான் பர்சனலாக கம்யூனிகேட் பண்ணுவேன். நான் அட்டன் பண்ணுற கிளைண்ட்ஸை இங்கே ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுவாங்க, அட்டனும் பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ இதோ நிறுத்திக்கலாம், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ ஏதோ பார்க்கலன்னா நான் இப்போ நான் கிளிப்பில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நிறுத்திக்கலாம் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்படி தான் போட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பேசினேன் ப்ரோ ப்ராசஸ்ன்னு இறங்கியாச்சு, ட்ரஸ்ட் பண்ணி பண்ணலான்னு. அடுத்து செஷன் ஒர்க் பண்ணோம். ஸோ அது ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு பெட்டர். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில இடத்துல டேட்டூவில் பிரச்சனை என்னென்னா, ஒழுங்காக பார்த்துக்கினாலும் பிரச்சனை, ஒழுங்காக பார்க்கலனாலும் பிரச்சனை. ஸோ இந்த வாட்டர் பேட்ச் ப்ராப்ளம்னு ஒரு பேட்ச் இருக்குது. அது கூலிங் அதிகமாக இருக்க இடத்துலையும் ஸ்வெட்டுலேயும் தண்ணிலையும் அதிகமாகிடும். அங்கங்கே ஆறும்போது வெள்ளை கலரில் இந்த நுங்கு ஃப்ரூட் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆனால் பயப்படவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஆயிலோ இல்லை உங்கள் ஆர்டிஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறதை அப்ளை பண்ணாலே போதும். அந்த மாதிரி நானும் ப்ரோக்கு ஆச்சு, சிலது சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அவருமே அப்ளை பண்ணி ஓகே தான் ஆச்சு. அடுத்த செஷன் ப்ரோ எனக்கு கவரான மாதிரி தெரிலன்னாரு. ஸோ நானுமே ட்ரஸ்ட்டு விடாமல்
பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் கிடச்சிது. ஸோ அப்போவுமே அவர் ப்ரோ ரொம்ப ஹாப்பி. பட் நான் ஹாப்பியான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதோட ஃபுல் இது எனக்கு தெரியும், எஃபோர்ட். ஏன்னா அதோட அவுட்கம் அது கிடையாது எனக்கு தெரியும். பட் அவர் ஹாப்பி இருந்தாலும் உடலையே அடுத்த ஒரு செஷன் எடுத்து சும்மா சூப்பராக கவர் பண்ணிட்டோம். ஸோ அவர் எதிர்பார்க்காத மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் யாருக்காவது கவரப்பே பண்ண முடியாத டிசைன்னாலும் சொல்லுங்கள், சூப்பராக கவர் பண்ணிடலாம். இன்கேஸ் நான் முடியாதுன்னு சொன்னேன்னா அது எங்கே போனாலும் முடியாது. ஏன்னா நான் சும்மானா உங்களுக்கு போய் சொல்லி எனக்கு காசு சம்பாதிக்க 1000 வழி இருக்குங்க. ஸோ சும்மானா உங்கள்கிட்ட வாங்க பண்ணிடலான்ட்டு நான் காசு வாங்கிட்டு ஒரு செஷனில் உங்களுக்கு சும்மானா காட்டி அது வேணாம். நான் அந்த மாதிரியும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டும் பார்த்து ஜென்யூனாக அட்டன் பண்ணுறது தான் நம்ம வேலை. அந்த வகையில் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. ஸோ இதோட அவுட்கம் பார்த்து ஸோ இவ்வளோ நேரம் பேசி உங்களை அறுத்துட்டேன். இதோட அவுட்கம் ஸோ சூப்பராக பர்ஃபெக்டாக ஹீல் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இப்படி இருந்த டேட்டூவை இந்த மாதிரி மாற்றிருக்கோம். 3 மாதம் ஆச்சு. ஆனால் இதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரே நாளில் கிடைக்கணும்னு நினச்சா அது முட்டாள்தனம். ஸோ அந்த மாதிரி வேலையை யாரும் பார்க்காதீங்க. பொறுமையாக போட்டாலும் பார்த்து போடுங்க, அதான் உங்களுக்கும் நல்லது. அப்போ தான் ஒர்க்குமே நல்லா வருங்க. ஏன்னா இது பெர்மனன்ட் திங்கில் நம்மகிட்ட காசு இருக்குது, ஃபோன் வாங்கலாம், பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அது ஏதாவது ஃபால்ட்டுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் டேட்டூ விஷயத்தில் அப்படி கிடையாது. டேட்டூ ஒன்ஸு ஃபால்ட் ஆச்சுன்னா ஃபால்ட்டு தான். அதனால் நீங்கள் போகிற ஆர்டிஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு நண்பனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு ஃப்ரெண்டாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கணக்கில் இருப்போம்.